தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி திமுக மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் இந்த மாநாடு நடைபெறும் என்றும் அதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். திமுக மகளிரணி மாநாடானது மேற்கு மண்டல மாநாடானது பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். திமுகவுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில இந்த மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் நடைபெற இருக்கிறது. 1,31,31,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் கட்டணமில்லா பேருந்து பயணம், கல்வி கற்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் சட்டம், வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பாதுகாப்பான தோழி விடுதி, இந்தியாவிலே அதிக அளவாக 43% வேலைக்கு போகும் பெண்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கான சூழல் என மகளிர் மேம்பாட்டுக்காக தொடர்ச்சியான திட்டங்களை வகுத்து வரும் முதலமைச்சருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் என்று திமுகவுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. வரும் 29ஆம் தேதி கொங்கு மண்டலத்துல திருப்பூர் மாவட்டத்துல பல்லடத்துல இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்புல திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாடு நடத்துவதற்கு இந்த அறிவிப்பானது வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஒவ்வொரு தேர்தல் பணிகளை களத்தில் ஆற்றி வரக்கூடிய நிலையில் இந்த மேற்கு மண்டல மகளிர் மாநாடு என்ற அறிவிப்பானது தற்போது வெளியாயிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.